அம்புலி மாமா கதைகள். கோட்டை தாண்டு. முருகையனோட வீடு அவரோட தேவையை விட கொஞ்சம் பெருசாவே இருந்தது. அதனால அவன் தன்னோட வீட்டு முன்பக்க அறைய சேகருங்கிற இளைஞனுக்கு குறைஞ்ச வாடகைக்கு கொடுத்திருந்தான். சேகர் சாதாரண குடும்பத்துல பிறந்தவன். ஒரு கடையில வேலை செஞ்சு மாத சம்பளம் வாங்குறவன். அவனுக்கு கிடைச்ச சம்பள பணம் அவனுக்கு போதும் போதாதுமாக தான் இருந்தது. எப்படியோ ஒரு வேளை அரை வேளைன்னு சாப்பிட்டுட்டு நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தான். முருகையனும் அவன் மேல பரிதாபப்பட்டு அப்பப்போ சேகருக்கு உணவு கொடுத்தும் சிறிய உதவிகளை செஞ்சும் வர ஆரம்பிச்சான். இதை பார்த்த முருகையனோட மாமா பொன்னையன், இதோ பார் முருகையா, நீ இப்படியே சேகருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கு இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே தோணாது. நாளடைவில் எதுக்கும் ஒன்னையே எதிர்பார்த்துக்கிட்டு முழு சோம்பேறியா ஆகிடுவான். அதனால நீ அவனுக்கு இனிமே உதவாதன்னு சொன்னான். முருகையன் தன்னோட மாமன் கிட்ட ரொம்ப மதிப்பு வச்சிருந்தான். ஏன்னா அவனை படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேற வச்சவன் அவனோட மாமா பொன்னையன் தான். அதனால அவன் தன்னோட மாமா சொன்னதை மௌனமா கேட்டுக்கிட்டான். இப்படி இருக்கையில ஒரு நாள் பொன்னையன் தன்னோட நண்பனோட வீட்டு திருமணத்துல கலந்துக்க வெளியூர் போனான். முருகையனும் ஏதோ வேலையா ஊருக்குள்ள போயிட்டு சாயங்காலம் தான் தன்னோட வீட்டுக்கு வந்தான். அப்போ சேகரோட அறையில இருந்து அவன் முனகிற சத்தத்தை கேட்டு முருகையன் அந்த அறைக்குள்ள போனான். அங்க சேகர் நல்லா போத்திக்கிட்டு பாயில படுத்திருக்கிறத பார்த்தான். அவன் அம்மா அம்மான்னு முனகிறத கேட்டுட்டு முருகையன் அவன் பக்கத்துல போய் சேகர் என்ன வேணும்னு கேட்டான். சேகரும் காய்ச்சலா இருக்கு, எதுவும் வேணாம், ஓரிரு நாட்கள்ல சரியாகிடும்னு சொன்னான். முருகையனும் அப்பவே அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவலாமான்னு நினைச்சான். ஆனா அடுத்த வினாடியே மாமன் பொன்னையன் செஞ்ச எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது. அதனால சேகர் கிட்ட சரி உன்னோட இஷ்டம் போலவே செய்யின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். 3 நாட்கள் போச்சு. அப்பவும் சேகரோட உடல்நிலை தேரவே இல்லை. 4வது நாள் சேகர் வேலை செய்யற கடையோட சொந்தக்காரர் சொக்கலிங்கம் அவனை பத்தி விசாரிக்க அவனோட அறைக்கு வந்தாரு. அங்க சேகர் படுத்திருக்கிறத பார்த்து பதறி போய் அவர் அவனோட உடலை தொட்டு பார்த்து முருகையன் கிட்ட, நல்ல ஆளையா நீ, ஒரு மனிதன் உயிர் போற நிலையில இருக்கிறப்போ அவனை காப்பாற்ற வேணாமா? நான் சேகரை அழைச்சிட்டு போய் வைத்தியர்கிட்ட காட்டுறேன்னு சொல்லி சேகரை எழுப்பி கைத்தாங்களா நடத்தி கூட்டிட்டு போனாரு. அதே சமயம் ஊர் திரும்பின பொன்னையன் சேகரை சொக்கலிங்கம் கூட்டிட்டு போறத பார்த்து முருகையன் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டான். முருகையனும் நடந்ததை சொன்னோன்னு பொன்னையனும் அறிவுரைகளை புரிஞ்சுக்கிட்டு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப செயல்படணும், அப்படி நீ நடந்துக்காதது உன்னோட தவறுதான், இனிமையாவது புரிஞ்சுக்கிட்டு நடன்னு சொன்னான். முருகையனுக்கும் தான் இனி எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுது.